எல்லா பேட்டியிலும் இந்த கேள்வி இருக்கு, இல்ல நீங்களே சொல்லிடுவீங்க அப்பா பத்தின விஷயம். சோ இதுலயும் நான் கேட்டுறேன் நானு, எவ்வளவு ஸ்பெஷல் அப்பா? ஓ, ஹி இஸ் மை ஹீரோ, ஹி இஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. எனக்குன்னு இல்லை, என் ஃபேமிலிக்கு, என் அம்மாக்கு, என் 2 அக்காக்கும் நான் எங்களுக்கு வந்து ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு ஃபாதர், ஒரு பியூட்டிஃபுல்லான ஜென்டில்மேன். அவரை பத்தி என்ன டிஸ்கிரைப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஹீஸ் அ கிஃப்ட். இஸ் a gift for us. ஏன் எமோஷனல் ஆறீங்க அப்பா பத்தி பேசினா? அப்பா பத்தி எமோஷனலானா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளுக்கான ஒரு பர்சன் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் தட் வே. அப்பா வந்துட்டு எனக்கு இன்னைக்கு வந்து காலேஜ்ல, ஸ்கூல்ல, என் பர்சனல் லைஃப்ல எல்லாரும் என்னை விட்டு போகும்போது, என்ன நடு ரோட்ல தள்ளி விடும் போது, நான் இருக்கேன்னு எப்பவுமே எங்க அப்பா எனக்கு வந்து ஒரு ஷேடோவா, he'll just give me that hands. எங்க அப்பாக்கும் எங்க அம்மாவும், எங்க அப்பா அம்மாவை நான் பிரிச்சு பார்க்கல எப்பவுமே. they are just one. எங்க அப்பா என்ன யோசிக்கிறாரு அதான் அம்மா யோசிப்பாங்க. அம்மா என்ன, எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். பட் எமோஷனல் சப்போர்ட்ங்கிறது வந்துட்டு, அதுவும் ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயங்க. அது எனக்கு வந்து, அது பீயிங் இன் மீடியா, எங்க அப்பா அம்மா வந்து இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் என்னை படிக்க வச்சாங்க நல்லா. எனக்கு நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேனோ எல்லாமே அவங்களோட என்ன சொல்றது, அவங்களுக்கு மீறி எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. ஸோ அந்த ஒரு அன்பு நான் எப்படி அவங்களுக்கு வந்து காமிக்க போறேன்னு எனக்கு தெரியல. பட் they'll be always here. அவங்க தான் என் உலகம். கண்டிப்பா அப்பா அம்மா 2 பேருமே.